இன்னைக்கு நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்றது சொல்லிடலாமா பவி? கண்டிப்பா. வத்திக்குச்சி படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமாகி இன்று பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வரும் நடிகர் திலீபன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சோ எலெக்ஷன் மூவி ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த தமிழ் சார் தான் தேங்க் பண்ணணும். ஆஹா சூப்பர். ஆக்சுவலா பார்க்க வந்து இவ்ளோ பவ்யமா சாந்தமா இருக்கு சார் உங்க ஃபேஸ். ஒரு சாக்லேட் பாய், இன்னசென்ட் பாய் அப்படின்னு அந்த லுக்ல இருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து முழு நீல ஒரு வில்லனா கொடுத்திருக்காங்களே அந்த படத்துல. கேட்டிங்களா டைரக்டர்ட்ட வாட் இஸ் திஸ் சார் அப்படின்னு? நெகட்டிவ் பண்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் நான். ஆக்சுவலா அவரு கூட பழக போகும்போது அவர் வந்து ஒரு பவுண்டட் இருக்கு, நீங்க படிங்க, ஆஃபீஸ் வாங்கன்னு தான் சொன்னார். அது ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனு, ஒரு எலெக்ஷனை வந்து ஃபுல் சின்சியராக அட்டன் பண்ணி ஒரு மூவின்னு பார்த்தீங்கன்னா சில மூவிங்களில் இதுவும் ஒன்றா இருக்கும். இது வந்து பியூர்லி கொஞ்சம் சின்சியராகவே அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சேஞ்ச் ஓவர் காட்டுற ஒரு கேரக்டராக இருக்குன்னு போகும்போது ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேட்டோனே பிடிச்சிடுச்சா சார்? ஆமாம் நிச்சயம். அது படிக்கும் போதே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா செம ஒர்க் அது நல்லா என்ஜாய் பண்ணி போனோம். எல்லாருமே என்ஜாய் பண்ணி போனோம். அந்த கேரக்டர் டிசைன் பண்ணதே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது. ஓகே. ஏன்னா நீங்க வந்து தமிழ் சினிமாக்கு உள்ள வரும்போது ஒரு ஹீரோவா வந்தீங்க, இப்போ வந்து வில்லனா மாறி இருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து ஹீரோவா தொடர போறீங்களா இல்ல வில்லனா தொடர போறீங்களா? கேரக்டர் ஆர்டிஸ்டாக நம்ம ட்ராவல் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ரெண்டாவது என்ன பண்ணாலும் வந்து ஒரு கவனிக்கப்படுறோன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ மீடியா. இப்போ ஒரு நார்மலாக அவங்கவுங்க ஃபீல்டுலேயே சரி, இப்போ எல்லா ஃபீல்டுலேயுமே சரி, உங்கள் ஃபீல்டுமே சரி, அதுக்குன்னு ஒரு பெரிய இது இருக்குது, ரீச் இருக்குது. எல்லாருமே ரொம்ப கவனிக்கப்படுறோம் நம்ம எல்லாருமே. அப்படி இருக்க போகும்போது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் பண்ண போகும்போது நமக்குமே ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக நிறைய இன்னும் ஹியூமரு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த படத்துல வில்லன் கேரக்டர் வந்து நீங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க எலெக்ஷன்ஸ் படத்துல? வில்லன் கேரக்டர் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி ஒரு அண்டர் டாக் மாதிரி தான் இருப்பான் அவன். ப்ளஸ் வந்து எப்போவுமே பொலிட்டீஷியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னு போர்ட்ரேட் பண்ணியிருக்குன்னா, அவங்க ஒன்று மனசில் நினைப்பாங்க, ஆனால் வெளியில் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு அண்டர்லேயே தான் ஒரு ப்ளே ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா சூழ்நிலை ஓப்பனாக பேசினா ஏதோ ஆகிடும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு ப்ளேயில் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அந்த கதையை பார்த்தீங்கன்னா அவன் பண்ணது கரெக்டுன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வெறுமனே ஒரு வில்லன்னா அவன் தப்பு தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு நியாயம் இருக்கும். அது அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அது தெரியும். சரி, இப்போ வந்து நீங்கள் எலெக்ஷன் படத்தில் வில்லனா பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக வில்லனா பண்ணும்போது வந்துட்டு நிறைய ரெஃபரன்ஸ் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க சார்? ரெஃபரன்ஸ் மூவின்றதை விட டைரக்டர் சொல்கிறது அவர்கிட்ட நம்ம கேட்டு நம்ம பண்ணுறது தான் வந்து பெட்டராக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நம்ம என்ன தான் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேனில் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அவர் கொலை பண்ணுறதே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி கொலை பண்ணுவார். அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரிலாம் இப்போ இப்படிலாம் கூட பண்ணலாமா, அவங்கள பார்த்தாலே பயம் வரும் நம்மளுக்கு அந்த கேரக்டருங்கெல்லாம் பார்த்தாலே. ஆனால் அதை வந்து நம்ம எல்லா படத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. இப்போ அந்த டைரக்டர் எப்படி அந்த கேரக்டரை எழுதினாரோ அதுக்கிட்ட அவர்கிட்ட நம்ம டவுட்ஸ் கேட்டு அவன் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி வரப்போகும்போது அதுவே ஒரு ஷேப் வந்துடும். நம்ம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. அது வந்து நம்ம ஒரு இதுக்கு வேணால் ஒரு எனர்ஜி லெவலுக்கு வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் அவங்கள எனர்ஜிக்கு எடுத்துக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து டைரக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா எலெக்ஷன் படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவி. ஏன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி வந்து கதைக்களம். ஸோ இந்த வில்லன் கேரக்டர் வந்து ஃபுல்லாக பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கான ரிசர்ச்லாம் நீங்கள் ஜஸ்ட் பார்த்துருப்பீங்க, ரெஃபரன்சஸ்லாம் எடுத்திருப்பீங்க. பட் இந்த வில்லன் கேரக்டர் பண்ண போகிறேங்கும் போது எந்த ஒரு நம்ம தமிழ் சினிமா வில்லனை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டீங்க, ஆஹா இவரை மாதிரி நம்ம ஒரு பாதி பர்சன்டேஜ் பண்ணா கூட நம்ம ஜெயிச்சிட்டோம்பா ஒரு வில்லனா அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கல. ஆக்சுவலா இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தலைமை சொன்னாலே கேட்க மாட்டாங்க அவங்க. அதாவது வந்து இப்போ ஒரு பெரிய அவங்க வந்து தனியாக தான் நிற்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கட்சியோட சார்பில் தான் இருப்பாங்க. ஆனால் அண்டரில் அவங்க சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதோ இல்லை அவங்க ஒன்று பண்ணுறதோன்றது வந்து தலைமை சொன்னாலே கேட்க மாட்டாங்க அவங்க. அப்போ நான் வந்து உனக்கு ஓட்டு போடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனலான ஒரு இதெல்லாம் இருக்கும்.
அது வந்து நான் நிறைய இதில் நான் பார்த்துருக்கேன். லைவாக பேப்பரில் நியூஸில் பார்க்குறது, டிவியில் நம்ம பார்க்க போகும்போதே அந்த அளவுக்கு ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன்றது வந்து அவ்வளோ பவர். அது வந்து ஒரு பரம்பரை கௌரவம் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கைன்ற மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கிற ஒருத்தனோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ப்ளே, அப்புறம் அவரோட வாழ்க்கையில் இப்போ நம்ம எப்படி உள்ளே போனோம், நமக்கு அதனால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சீரியஸான களம் அது. இப்போ அப்படி அதை தான் பேஸ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுவேன் ஒழிய இந்த மாதிரி ஆக்டிங் அதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ ஆக்டிங்ன்றது வந்து நம்ம அவங்கள மாதிரியே அப்படின்றது நம்ம அந்த எனர்ஜி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து சத்யராஜ் சார் இப்போ அவங்கெல்லாம் ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ண மாதிரியே நம்ம பண்ணக்கூடாது. அவங்க அந்த எனர்ஜி அவங்க எப்படி இது பண்ணாங்களோ அதை நம்ம ஒரு எனர்ஜிக்காக வச்சுக்கிட்டு நம்ம டைரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஆர்கானிக்காக இருக்கும். தமிழ் சினிமாவில் வந்து ஒரு காலி இடம் வந்து வில்லனுக்கான இடம் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ல தான் நீங்க உள்ள இறங்கிருக்கீங்களோ அப்படின்றது எங்களுடைய தாட்டா இருக்கு. நீங்க அதை யோசிச்சு தான் இறங்குனீங்களா? அப்படிலாம் கிடையாது. இப்போ நமக்குன்னு வர வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் நான் யோசிச்சு டிராவல் ஏன்னா காலியா தான் சார் இருக்கு அந்த வில்லனுக்கான இடம். இல்லை, நம்ம அப்படி தமிழ் இல்லை. அது வந்து எஸ்ஜே சூர்யா சார் இருக்காரு, அதனால காலின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பெரிய பெரிய லெஜெண்ட்லாம் இருக்காங்க. இப்போ எஸ்ஜே சூர்யா சார் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெர்ஃபார்மர் அவங்களாம். அதனால் இப்போ அதை எப்படி நம்ம காலின்னு நான் சொல்ல முடியும்? சார் தான் டாமினேட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதனால் நமக்கான ஸ்கோப்பு நமக்கு கிடைக்கிற இதில் நம்ம என்ன வேணுமோ அது இது பண்ணிவிட்டு அவங்களோட சாரோட மூவியே பார்த்தே கூட நம்ம சில இதெல்லாம் கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆஹா, சூப்பர் சார். அதே மாதிரி மூவி ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்குல்ல, உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட்னா எந்த காம்ப்ளிமெண்ட், யார் சொன்னாங்க படத்தை பார்த்துட்டு? படத்தை பார்த்து எல்லாருமே எனக்கு மேக்ஸிமம் வந்து இப்போ நிறைய சேனல்ஸுங்க, இப்போ இந்த மாதிரி இது ப்ரெஸ்ஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாருமே நம்மளை மென்ஷன் பண்ணுறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம நல்லா பண்ணாலும் நம்ம நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரியாத ப்ரெஸ் பீப்புள், மீடியா இவங்கெல்லாம் வந்து நம்ம பேரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு போகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் நம்ம இது மாதிரி அடுத்தடுத்த லெவலில் போகணுன்றது ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறான்னு தோணுது. நிச்சயமா. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ஒரு காட்சினா எந்த காட்சி சொல்லுவீங்க? சேலஞ்சிங்கான வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திட்டு ஒரு 3 ஸ்ட்ரீட்டில் கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி விஜயகுமார் சார் என்ன தருத்துவார். அது மாதிரி போகிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அப்புறமா ஒரு ரவுண்ட் ரேலி மாதிரி ஒன்று போட்டு பாவல் சார் நாங்களாம் உட்காந்துருப்போம். பாவல் சார் வந்து அவங்களுக்கும் ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷன் ஒன்று இதுவரை ரொம்ப அடுத்த லெவல் போய் அது ஒரு கைகலப்பு மாதிரி மாறும். அது ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்தாங்க. அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கே நமக்கு ஒன்று இருக்கும்ல. நம்ம கமல் சார் படத்துலலாம் பார்த்துருப்போம், ஒரு சிங்கிள் ஷாட்டில் காமெடினாலும் சரி எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு போகும்போது நமக்கு கிடைச்ச ஸ்பேஸில் இந்த மாதிரி இருக்குது என்ன போகும்போது நல்லா இருந்துச்சு. ஒர்க்கிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்க நம்ம ஒர்க் பண்ணுறது. ஏன்னா சார் நீங்கள் வந்து 3 ஸ்ட்ரீட்டாக ஓடி அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து முன்னாடி வந்து நிறைய வாட்டிலாம் பண்ணியிருப்பீங்களே. அந்த மாதிரி இந்த சீனுக்காக என்னென்ன விஷயம் ஓட சொன்னார் மாஸ்டர் ஓட்டான் அவ்வளோதான். ஓட வேண்டியதுதான். ஓகே. அதே மாதிரி எலெக்ஷன் படம் மூலியமா நான் கத்துக்கிட்ட ஒரு சூப்பரான விஷயம் இதுதான்ப்பானா எந்த விஷயம் சொல்லுவீங்க? இப்போ ஆக்சுவலாக அது வந்து ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சார் வந்து ஒரு செம்ம கிரியேட்டர். நம்ம படத்தோட எலெக்ஷன் படத்தோட டைரக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிபிளாக எந்த ஒரு கேரக்டர் எழுதினாலும் ஒரு சாதாரணமெல்லாம் எழுதிட மாட்டார். அந்த கேரக்டருக்கு பயங்கரமாக மெனக்கிடுவார். அவர் ஒரு கிரியேட்டர். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து விஜயகுமார் சார், விஜயகுமார் சார், அவர் ஒரு கிரியேட்டர். அப்புறம் பாவல் சாருமே ஒரு கிரியேட்டர் தான். அவருமே வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் அவர் டைரக்ட் பண்ண போகிறாரு. அப்போ அந்த மாதிரி இப்போது அவங்க கிரியேட்டருங்கிட்ட நம்ம ஒர்க் பண்ண போகும்போது நமக்கு என்ன கம்ஃபர்ட்னா அவங்க சொல்கிறத பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பாதி லேயர் போய்கிட்டே இருக்கும், நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையா, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக இப்போ எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இப்போ இது ஏன்னா இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுன்றது வந்து வேறு. இப்போ ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சீனு என்ன தேவையோ அந்த சீனுக்கு தேவையானது நம்ம டெலிவரி பண்ணுறோன்றது ஒன்று இருக்குல்ல. அது வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கும் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ண போகும்போது. 2வது டேக் 3வது டேக்லாம் நம்ம கிளியர் ஆகிடும். ஆனால் அவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. அவங்களுக்கு கிளியராக தெரியும் எப்படி பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட ஒர்க் பண்ண போகும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க டிஸ்கஷன்லேயே வந்து பிரதர் இப்படி வாங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ண முடியும், ஓகே சார் இப்படி பண்ணுறேன் சார், நம்ம பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்.
நிச்சயமா. அது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. கிரியேட்டர் குடோன் அப்படின்னே சொல்லலாம். அத்தனை பேர் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஒரு விஷயத்த நான் எலெக்ஷன் படத்துல இருந்து எடுத்துக்கிட்டேன், இது எனக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? அந்த சிங்கிள் ஷாட்டு ப்ளஸ் வந்து ஒரு சீனை அணுகிறது, அதுக்கப்புறமா ஒரு கேரக்டரை வந்து எந்த அளவுக்கு அந்த சேஞ்ச் ஓவர், அவங்க ஸ்கிரிப்டில் அவங்க சேஞ்ச் ஓவர் கொடுத்துட்டாங்க. அந்த கேரக்டர் இப்படி ஒன்று இருக்கிறான், அதுக்கப்புறமா அவன் சேஞ்ச் ஆகுறான்றது அவங்க சொல்லி கொடுத்தது, இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வந்து நம்ம நிறைய படங்களில் நம்ம அந்த சேஞ்ச் ஓவர் காட்ட போகும்போதோ இல்லை மல்டி லேயர் ட்ராவல் பண்ணுற அந்த கேரக்டர்னப்போ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க சிங்கிள் ஷாட்ல தான் வந்து ஒரு ஃபுல் சீன் இருந்துச்சு அப்படின்னு. சிங்கிள் ஷாட் எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க சொதப்பினாலும் வந்து திருப்பி ஒன் மோர்னு ஃபுல் ஃபிளெஜ்டா எடுப்பாங்கல்ல. ஸோ இதுல வந்து மெயின் பங்கு எடுக்கிறது வந்து சினிமோட்டோகிராஃபர் தான். ஸோ அந்த ஒரு சிங்கிள் ஷாட் ஃபுல்லா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சினிமோட்டோகிராஃபர் என்ன சொன்னாரு, உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீங்க போய் பார்த்தீங்களா அவுட்புட் இல்லை முடிச்சோடனே? பார்த்து அது வந்து ஆக்சுவலாக அவங்களுக்குமே ஒரு பயங்கர என்கேஜிங்காக இருக்கும். நமக்கு எப்படி வந்து இப்போ ஒரு டீமாக நம்ம இருந்து ஒரு கேம் விளையாண்டா எப்படி இருக்கும், ஒரு ஃபுட்பாலு கிரிக்கெட்டு நம்மளுக்குள்ளே பேசிக்கிட்டு நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு டீமாக இருந்து ஒரு 10 பேர் ஒரு சீனை வந்து ட்ராவல் பண்ணுறோன்னா எங்களுக்குள்ளே அப்படியே பேசிக்கிட்டு இது பண்ணுறது வந்து சூப்பராக இருக்கும். அதேமாதிரி அவங்களுக்கு மிகப்பெரிய சவால் வந்து அந்த இதுதான், யார் யார் பேச போவோம் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய சேலஞ்சு. இப்போ நம்ம வந்து ஒன்று பண்ணிவிடுவோம், ஆனால் அது வந்து மகேந்திரன் சார் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். அவங்களுமே அதை என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப. அது வந்து ஒரு டாப் ஆங்கிளில் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, அதுக்கு நடக்கிறது எல்லாமே அவங்க ட்ராவல் ஆகி வருது. இன்னொன்று வந்து ஒரு ரவுண்ட் ரலி, இன்னொன்று வந்து ஒரு ஹேண்டிலிங் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறைய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா வரும். அதே மாதிரி மியூசிக்கும் வந்து ஒரு பெரிய பங்கு இல்ல படத்துல. கோவிந்த் வசந்தா அவர்களோட மியூசிக் எப்படின்னு தெரியும். சோ நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது ஆடியன்ஸோட ரிசெப்ஷன் எப்படி இருந்தது மியூசிக்கோட பார்க்கும்போது படத்தை? செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அந்த ஒரு லவ் சாங் ஒன்று இருக்கும், ஒரு செகண்ட் சாங்கு, அந்த ஒரு மேரேஜ் சாங், அந்த சாங் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. அப்புறமா அந்த எலெக்ஷன் சாங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது வந்து செம்ம ஒர்க்கு. ஞானக்கருவேல் சார் தான் லிரிக்ஸு அது பண்ணியிருப்பார். அந்த எலெக்ஷன் இது சூப்பராக இருக்கும், செம்ம ஒர்க்கு அது. கோவிந்த் வசந்த் சார் நம்ம சொல்லவே தேவையில்ல, ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீம் சூப்பர் ஒர்க்கரு. ஸோ இந்த எலெக்ஷன் படத்தோடைய ஷூட்டிங் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு, நடந்ததுல வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா இந்த படத்துல என்ன சொல்வீங்க நீங்க? வேலூரில் தான். வேலூர்லேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் உள்ள ஒரு ஒரு மலை மாதிரி இருக்கும், அதை சுற்றி இருக்கிற இது அந்த லொக்கேஷனை அவங்க பார்த்து இது பண்ணதே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லொக்கேஷனில் வந்து ஒரு புது கதையை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னப்போ வந்து ஈஸியாக டக்குன்னு ட்ராவல், அந்த கோயில்னாலும் சரி, அந்த எலெக்ஷன் நடக்கிற இடம் எல்லாமே அந்த வாழ்வியலே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம போயிட்டு வந்தாலே நம்ம இங்கேருந்து பக்கத்தில் தான் அது, ஆனால் நமக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு இன்டெப்த்தான ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. இவ்வளோ நியர்பையில் ஒரு பசுமையான ஒரு ஊருன்றது இதுவாக இருக்கும். அதே மாதிரியே படத்தோட ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சரியான டேலண்ட், வில்லன் ரோல் பண்ணவருக்கும் சரி, ஹீரோவா பண்ண விஜயகுமார் அவர்களுக்கும் சரி, நல்ல டேலண்ட், பட் அண்டர் ரேட்டடாகவே இருக்காங்களே அவங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? சூழ்நிலை டைம் வரப்போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது நம்ம அது வரைக்கும் சர்வைவல் ஆகிட்டே இருக்கணும். பாவல் சார் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து எல்லாருமே வந்து யுனானிமஸாக சொன்னது வந்து பாவல் சார் கேரக்டர் எக்ஸ்ட்ரானரியாக எழுதியிருக்காங்க, அவர் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு, அதுதான் நிஜம். அதுக்கப்புறமா தான் நான் எல்லாருமே வரோம்னு வச்சுக்கோங்களேன். பாவல் சார், விஜயகுமார் சார், அப்புறம் ஜார்ஜ் மரியன் சார், அப்புறம் நான், இதுதான் நம்ம ஆர்டரில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவரோட கேரக்டர் எக்ஸ்ட்ரீமாக நல்லா சூப்பராகவே இருக்குது. ஓகே. ஏன்னா சார், நீங்கள் வந்து வத்திக்குச்சி படத்துக்கு அப்புறமா ஒரு சின்ன கேப் இருந்தது, அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் இப்போ தொடர்ந்துட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப வந்து இந்த தமிழ் சினிமாவில் சர்வே பண்ணுறது அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க சார்? இல்லை சார், சினிமான்னு இல்லை, எல்லாத்துலேயுமே நம்ம சர்வைவல் ஆகுதுன்றது இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்குமே உங்கள் அப்பா கிட்டலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு பரம்பரையாக ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த தொழிலுக்கு ஒரு ஆயுட்காலம் இருக்கும், ஒரு 20 வருஷம் 30 வருஷம். அப்பாவோட தொழிலே பொண்ணு பண்ணுவாங்க, இல்லை பையன் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ ஒரு தொழிலுக்கான ஆயுட்காலமே கம்மியாயிடுச்சு. இப்போ அந்தளவுக்கு காம்படிஷன் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு அப்கிரேட் ஆகிட்டே வந்துட்டே இருக்காங்க. அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ ஐடியில் இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்களை அப்கிரேட் பண்ணிக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்ன்ற மாதிரி இருக்குது. அதனால் எந்த தொழிலுமே சர்வைவல் பண்ணுறது கஷ்டம் தான். அதில் நம்ம எப்படி உள்ளே இருந்து நம்ம எந்த அளவுக்கு
சின்சியராக இருக்கும், டெடிகேஷனாக இருக்கும், உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹோம்ஒர்க் பண்ணுறோன்றது தான் மேடம். ஓகே. ஏன்னா காலா படத்துலயும் நாங்க பார்த்தோம், ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருந்தீங்க. மாவீரன் படத்துல அப்படியே வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர், அப்படியே எல்லாராலையுமே ரிலேட் பண்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தீங்க. ஸோ மாவீரன் படம்லாம் நடிக்கும் போதே வந்து நீங்க யோசிச்சிங்களா, சரி குணச்சித்திர கேரக்டர் பண்றோம், பட் தொடர்ந்து குணச்சித்திர கேரக்டர்ஸாவே வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிங்களா? நம்ம அது பிளான் பண்ணி தானே நம்ம போய் கேட்குறோம் அவங்ககிட்ட. இப்போ நம்ம போயிட்டு இவர் அஸ்வின் சார்கிட்ட போய் கேட்டேன் நான். அஸ்வின் சார் என்ன சொன்னாருன்னா, சொல்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வேற ஒரு கேரக்டருக்கு தான் சூஸ் பண்ணாங்க. அப்புறமா அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி தேவைப்படுது, நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுங்க நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியே தான் சொன்னாங்க. இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும், அங்கங்கே வரும், கிளைமேக்ஸில் இது மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதில் கரெக்டாக இது ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவரும் மிகப்பெரிய கிரியேட்டர் தான். அண்ட் அந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார் மாவீரன் படத்துல? மாவீரனில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் கூட ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் டைம், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அஸ்வின் சார் வந்து அவங்க டீம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அஸ்வின் சார் டீம் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் ஒரு ஆக்டிவ்லேயே தான் இருப்பாங்க. அதாவது வந்து அந்த அலாரத்துலேயே இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது மிகப்பெரிய ஒர்க்கு. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடினமாக உழைச்சாங்க. நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8 மணிக்கு வரோம்னா நைட்டு 2 மணி வரைக்கும் நாங்களே இருப்போம். இப்போ நாங்களே அப்போனா வந்து ஒரு டெக்னீஷியன்லாம் எப்போ வருவாங்க, மேனேஜர்ஸ்லாம் எப்போ வருவாங்க, இப்போ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கடினமான உழைப்பு அந்த படம். ஓகே. ஏன்னா அந்த மாவீரன் படத்துல ஒரு பில்டிங் அதை பேஸ் பண்ணி நடக்கிற நிறைய விஷயங்கள் தான் சொல்றேன். ஆமா. சோ அதுல இருந்து எப்படி காப்பாத்துறாங்க அந்த குழந்தையை எல்லாம் பேஸ் பண்ணி பெரிய கிரவுட் எல்லாம் வச்சுக்கிச்சு பண்ணாங்க. கடினமான உழைப்பு, எல்லாரோட உழைப்பு. ஓகே. அந்த பில்டிங் உண்மையா சார்? அவன் ஒரிஜினல் பில்டிங் தான். ஒரு 3 ஃப்ளோர் வரைக்கும் வேற மாதிரி அதை மாத்திட்டாங்க. லைட்டா செட்டு போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டாங்க. அதை அப்படியே சிஜியில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அதெல்லாம் நீங்க பேட்ச் ஒர்க் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. அது அப்படி ஒரிஜினலாக பண்ண முடியாதுல்ல. ஒரிஜினலாக ஒரு நல்லா இருக்கிற வீடு நம்ம இடிகிற மாதிரி கட்டணும், அப்போ யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா அந்த பேட்ச் ஒர்க்குங்கிற ஒரு வார்த்தையே அந்த படத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். நீங்க எப்படிப்பட்ட ஆக்டரா தமிழ் சினிமாவில் இருக்கீங்க சார்? உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் எடுத்துக்கிறீங்களா, இல்லை நீங்க வாய்ப்புகளை தேடி போறீங்களா? நான் தான் நிறைய பேர்கிட்ட போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் பெரிய பெரிய டேரக்டர்லாம் ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள் சார் தான் நான் சொல்லுவேன். நான் அந்த சூழ்நிலை எப்போவுமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்ட உடனே கிடச்சிருமான்லாம் கஷ்டம்தான். அந்த சூழ்நிலை அமையணும், அவங்களுக்குமே நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் வரணும், நம்ம ஒர்க்கு வெளியில் தெரியணும். அது மாதிரி நிறைய ஒரே ரீசன் சொல்ல முடியாது. ஒரு பல ஆங்கிள் இருக்குது, சூழ்நிலை எல்லாமே இருக்குது. அது வரைக்கும் நம்ம வந்து அவங்களோட ஃபாலோப்லேயே இருக்கணும். அப்போ சூழ்நிலை அமைய போகும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா மென்டலி நீங்கள் வந்து பயங்கர ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ல. ஏன்னா நிறையா ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறையா பேரோட கம்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய காம்படிஷன் வந்துடுச்சு. நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாலேருந்து கூட ஃபேமஸாக இருந்தால் அவங்க நடிக்க வந்துடுறாங்க. ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் மென்டலி எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க உங்களையே ஆடிஷனுக்கு முன்னாடி இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி? இல்லை, அதுதான் நம்ம மைண்ட் செட்டு தான். மைண்ட் செட்டு ஒரு நியூட்ரலைஸ்டு பண்ணி வச்சுக்கணும். எப்படி தேவையோ அந்த டைமில் அதை நம்ம யூஸ் பண்ணிடணும். இப்போ நியூட்ரல் ஆகுறது எப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து பண்ணிடலாம். பொருளாதார ரீதியாகவும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும்ல. அது நீங்க எப்படி சார் பேலன்ஸ் பண்றீங்க? இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடும். நீங்கள் வந்து என்ன வேணுமோ அதுதான். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதானே நீங்கள் ஆகணும். அது மாதிரி வந்து நீங்கள் இதுக்கு தான் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே நடந்துடும். நீங்கள் நியூட்ரலைஸ்டாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு படத்துக்கு நீங்கள் போகும்போதும் அது கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா லக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கான்டாக்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? பொறுமை ரொம்ப முக்கியமா? எல்லாமே நீங்கள் சொன்னது தான். நீங்கள் 3மே தேவை. எல்லாமே முதல்ல நம்ம திறமையை வளர்த்துக்கிறதுக்கான சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து நான் நிறைய பேரோட ட்ராவல் ஆகணும். அப்போ அவங்களுக்கு என்னதான் இப்போ தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட நம்ம ஒர்க்கு தான் பேசுவோம். ஆமாம், ஒர்க்கு நம்ம எந்த அளவுக்கு சின்சியராக பண்ணுறோன்றது அதில் நம்ம அடுத்தடுத்த லெவல் போகணும். சப்போஸ் எல்லாராலையுமே சூப்பராலாம் ஒர்க் பண்ணிட முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருந்தோம்னாலே நிச்சயமாக ஒரு கிரியேட்டர் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம அடுத்தடுத்த லெவல் போகிறோம்னாலே சரி இவனை வச்சு ஒர்க்கும் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு
எண்ணத்தை உண்டு பண்ணாலே போதும். அதே மாதிரி இப்ப நெப்போட்டிசம்ங்கிற ஒரு வேர்ட் வந்து ரொம்ப காமனா இருக்கு சார். இப்ப வந்து சினிமால யாராச்சும் ஒருத்தவங்க வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி வந்து சினிமால இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி வருது வந்து. அதே மாதிரியே வந்து கான்ஸ்டன்டா அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு படம் 2 படம் ஓடலேனா கூட அந்த ஒரு மேஜர் சப்போர்ட் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் சினிமால இருக்கிறதுனால அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாங்க கேள்விப்படுறோம். அது உண்மையா சார்? இல்ல அப்படி அது கிடையாது, அது உண்மை கிடையாது. அது நீங்க வந்து விஜய் சேதுபதி சார் இருக்காரு, இப்போ வந்து அவர் எந்த பேக்ட்ராப்புமே இல்லை, அவர் ஒரு பேன் ஸ்டார் ஆகிட்டார், அவர் பேன் இண்டியா ஸ்டார். அந்த மாதிரி வந்து நம்ம அவ்வளோ இதுவெல்லாம் இது பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க திறமை இருந்தால் தான் அடுத்தடுத்த அளவு நீங்கள் சர்வைவல் பண்ண முடியும். நீங்கள் வந்துடலாம், ஆனால் சர்வைவல் பண்ணுறது கஷ்டம். ஓகே, நிரந்தரமா இருக்கிறதுங்கிறது. ஆமாம், நீங்கள் எந்த ஃபீல்டுலையுமே சரி, நம்ம சினிமான்னு கிடையாது, எந்த ஃபீல்டுலையுமே அதுதான். அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் என்ன ஆக்டர் மாதிரி தடம் பதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு சார்? ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு நம்ம எல்லா இப்போ ஆக்சுவலாக எனக்குமே என்னென்னா பர்சனலாக இந்த நம்ம இப்போ ஒரு ஆக்ஷன்னா நம்ம பண்ணுவோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஞ்சன்ஸாக ஒன்று பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி ஒன்று. அப்புறமா வந்து மாவீரனில் ஒரு நார்மலான ஒரு கேரக்டரு. இப்போ ரைட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் அந்த இது. அப்புறமா வந்து காலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனா இப்படி இருப்பான் அப்படின்றான். இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு ஹியூமர் பண்ணுறது, இப்போ பியூர் ஒரு சைக்கோபாத் மாதிரி அந்த மாதிரி இது மாதிரி எல்லா ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்பு பாண்டிங்கில் பண்ணுறது, ஒரு எமோஷ்னலாக ஒரு இன்னசென்ட்டு, இந்த மாதிரி பாவல் சார் பண்ண கேரக்டர், இந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே பண்ண போகும்போது நமக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது நம்மளால் முடியும். இப்போ நம்ம அதை என்ஜாய் பண்ணி வர ஒரு சந்தோஷத்தை வந்து இந்த ப்ராசஸ் தான். இப்போ பெரிய ஒரு நம்ம அச்சீவ் பண்ணுறது வந்து சின்ன இடமா தான் இருக்கும். அது அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸ் தான் என்ஜாய் பண்ணுறது. அந்த மாதிரி அந்த ப்ராசஸை நம்ம என்ஜாய் பண்ணணுன்றது தான். அது என்னென்னலாம் கேரக்டர் கிடைக்குதோ அது எல்லாமே பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற டார்கெட் நமக்கு. ஆனால் உங்களுக்குன்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கீங்களா சார்? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதுனாலும் நம்ம பண்ணோம். அதில் வந்து நமக்கு நம்மளோட ஒர்க்கை அதில் நல்லா பேசப்படுச்சா சந்தோஷம். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பண்ணணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ண படங்களில் இந்த படம் எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது, ஒரு நல்ல மெமரிஸ் கொடுத்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு படம் அப்படின்னா? எல்லா படமே தான். நம்ம தான் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கனாலே ஃபீல் பண்ண மாதிரி தான். நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் போனீங்கன்னா தான் இதுவாக இருக்கும். நீங்கள் அங்கே நடக்கிறத நீங்கள் என்ஜாய் பண்ணி அந்த டீமோட அவங்க நம்ம மிங்கிள் ஆகிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு படம்னா? நிறைய விஷயங்கள்னா இப்போ எனக்கு வந்து காலாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி சார் கூடயும் நானா படேகர் சார் கூடயும் அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ சின்சியராக இருக்கிறாங்க, அவங்க அந்த தொழிலை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, அதை எப்படி அட்டன் பண்ணுறாங்கன்ற நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். அதை நம்ம பார்க்க போகும்போது நம்ம இன்னும் எந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக்கணுன்றது வந்து இன்னமும் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம காலத்துக்கும் நமக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ ஒரு பெரிய ஹீரோவோட படம் நான் ஒன்று பண்ணியிருக்கேன். நான் அப்போது அது அவங்களே சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட அது பெரிய இடத்துல இருக்கிறவங்களோட ஒர்க்கெல்லாம் பார்க்க போகும்போது நம்மலாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா அவன் அவ்வளோ கடினமாக உழைக்கிறான். கடினம்னா சும்மா வார்த்தையிலன்றது கடினம் இல்லை, உண்மைக்கும் நம்ம பார்க்க போகும்போது ரெஸ்ட்டே இருக்காது. அவங்கள கண்டினியூவாக ஒர்க்லேயே இருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கிறவங்க தான் சர்வைவல் பண்ண முடியும். சர்வைவல் நான் சொல்கிறது அடுத்தடுத்த லெவலில் ஹிட்டு கொடுத்து இது பண்ணுறது. அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், நம்ம இன்னும் வரவே இல்லை அப்படின்றது நம்ம. ஓகே, ஏன்னா வந்துட்டு பாரஞ்சித்தோடைய காலால இருந்தீங்க, அடுத்து நாங்கள் வந்து உங்களை தங்கலான்ல எதிர்பார்க்கலாமா? இல்லை, தங்கலான்ல இல்லை. நான் சார்கிட்ட கேட்டேன். நான் சார் எதாக இருந்தால் நானே சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் விஷயம் கிடையாது, சூழ்நிலை வரப்போது கரெக்டாக சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு ஏற்ற கரெக்டான கேரக்டர் வரும்போது சாரே தான் கூப்பிட்டுரு. ஆக்சுவலாக காலா வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்கிட்ட போய் நான் வாய்ப்பு கேட்டேன். சாரே தான் பார்த்துட்டு இந்த கேரக்டர் இவன் கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அது மிகப்பெரிய கேரக்டர், அது நமக்கு பெரிய கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் நமக்கு. அதே மாதிரி தான் அடுத்த படங்கள் நான் சார்கிட்ட கேட்க போகும்போது சார் என்ன சொல்லுவார்னா, நானே கூப்பிடுவேன் கண்டிப்பாக உனக்கு அது கரெக்டாக அமையணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவரோட ஒர்க் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்டே திருப்பி இந்த ஒரு டேரக்டர்கிட்ட திருப்பி நான் ஒர்க் பண்ணணும்ப்பானா எந்த டேரக்டர் சொல்லுவீங்க? எல்லாருக்கிட்டையுமே. ஏன்னா எல்லாருமே என்னை வந்து வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாருமே. இப்போ நம்ம வந்து வெறுமனே நியூட்ரலைஸ் தான் இருக்கும். அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டு பண்ணணுன்றது தான் நம்மளோட ஃபார்மேட்டு.
அப்படி இருக்க போகும்போது எல்லாருமே நம்மளை வந்து வேற வேற மாதிரி இது பண்ணாங்கன்னா போகும்போது மறுபடியும் நம்மளை வந்து அவங்க வேற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. ஓகே. இப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு அதை என்ஜாய் பண்றது தானே, அதை நம்ம எந்த சான்ஸுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க ஒரு மெத்தட் ஆக்டரா இல்ல வந்து ஆக்ஷன் கட் அப்ப மட்டும் அந்த ஒரு ஆக்டரா, டைரக்டர் சொல்றத மட்டும் செய்யற ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டரா? அப்போ டேரக்டர் சொல்றத செய்வேன், அதுல இன்புட் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால நமக்கு ஏதாவது ஸ்பார்க் ஆச்சு அப்படின்னா அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம இது பண்றது தான். ஓகே. அப்ப டைரக்டர்ஸ் ஆக்டர்னு எடுத்துக்கலாமா? டேரக்டர் ஆக்டர் தான். அது நம்ம ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் இன்புட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இல்லை அது மீட்டரில் இல்லை அது வேற மாதிரி இருக்குன்னா அப்போ அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணிக்கிறது தான் பெட்டர். தமிழ் தவிர வேற என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ தமிழ் தெலுங்கு ஒன்று போயிட்டு இருக்குது, ஒரு த்ரில்லரு. அது இல்லாமல் ஒரு தமிழ்லேயும் ஒரு பெரிய ஹீரோ அவங்களோட படத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அது ப்ராப்பராக அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் இன்னொரு படம் நம்ம இன்னொரு ஒரு 2-3 படம் எல்லாமே அவங்களே சொன்னால் பெட்டராக இருக்குமோன்னு தோணுது, அதனால தான். ஓகே சார். நாங்கள் வந்துட்டு வத்திக்குச்சியில் வரக்கூடிய அந்த லவ்வபிள் பாயை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மறுபடியும் நாங்கள் எப்போ அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் சார்? அது மாதிரி சூழ்நிலை வரப்போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவும். ஓகே, சூப்பர். அதே மாதிரி இப்ப மலையாள சினிமா வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சார். ஏன்னா மலையாள மூவிஸ்லாம் இப்ப பயங்கரமா ஓடிட்டு இருக்கு நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில. சோ மலையாள மூவிஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா மலையாளத்துல நடிக்க? ட்ரை பண்ண நடுவில் கொஞ்ச நாள், அது எனக்கு எப்படின்னே தெரியல, ஒருவேளை அது சூழ்நிலை அமையலன்னு தெரியல. நிறைய பேர்கிட்ட லிங்க் பண்றதுக்கான இது பண்ண முயற்சி பண்ண அது கரெக்டாக அமையல, அந்த மீட்டிங் கரெக்டாக உட்காரல. அது மேபி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே சார். என்னதான் நம்ம வந்து சினிமா ஃபேமிலியிலேருந்து வந்தா கூட வந்துட்டு நிறைய பேர் ஆடிஷன் கூப்பிடுவாங்க, நீங்க தான் வந்து அடுத்த ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பண்ண வேண்டிய ரோலை கேரக்டர் இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் என்னைக்காவது உங்களுக்கு நடந்திருக்கா? ஆடிஷன் வந்து கூப்பிட்டாங்கன்னா உடனே போயிடணும். ஆடிஷன்ல கிடைக்கிற அது வந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிற மாதிரி. நீங்க அந்த படத்துல பண்றீங்கன்னா ஆடிஷன் கூப்பிட்டாங்கன்னா அந்த கேரக்டர் அவங்க சொல்றாங்க இது பண்றாங்கன்னா அதை நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதை விட மிகப்பெரிய கிஃப்ட் உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்காது. அதுக்கப்புறமா நீங்க அந்த படத்துல கமிட் ஆயிட்டீங்க, அந்த கேரக்டர் பண்றீங்கன்னா போது பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களுக்கு அந்த தெளிவாயிடுவீங்க, நீங்க கன்ஃபியூஷனே இருக்காது உங்களுக்கு. அது ஒரு ரிஹர்சல் மாதிரி நினைச்சுக்கணும். ஆடிஷன் கிடைச்சா உடனே போயிடணும். அதே மாதிரி நீங்க நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணிருக்கீங்களா சார்? ஏதாச்சும் ஒரு ஆர்டிஸ்டோட நடிப்பை பார்த்து வியந்து போய் என்னமா நடிக்கிறாங்க, இவங்கள்ட்ட இருந்து நிறைய இன்புட் எடுத்து நம்மளும் வந்து ஒரு ஹெல்தி காம்படிஷன் கொடுக்கணும்ப்பா இவருக்கு அப்படின்னு எந்த ஆர்டிஸ்ட்? ஹெல்தி காம்படிஷன் நம்ம அப்படி நினைக்கல நானு. அது கடினமான தனுஷ் சார். தனுஷ் சார் வந்து அவரை வந்து இது பண்ணிட்டு அவர் ஓடுற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கர பிரமிப்பு மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் வந்து நிற்கவே நிற்காது. அந்த 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 தண்டவாளத்தில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். கம்பார்ட்மெண்ட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். கம்பார்ட்மெண்ட் மட்டும் சில கம்பார்ட்மெண்ட் ஜாயிண்ட் ஆகும், சில கம்பார்ட்மெண்ட் போயிடும். ஆனால் அவர் வந்து ஓடிக்கிட்டே இருக்கார். அவரை பார்த்து வந்து பிரமிச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டேலண்டட் பர்சன் அவர். ஓகே. எலெக்ஷன் படத்துல மாதிரி வந்துட்டு அடுத்த தமிழ் சினிமாவில் இந்த ஒரு ஆக்டருக்கு ஆப்போசிட்டா நான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி எனக்கு இல்லை. ஆனால் எது பண்ணாலும் நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணணுன்றதுக்கான ஒரு இதுதான் இப்போ. ஏன்னா யாருமே வந்து எல்லாருமே இப்போ வந்து இப்படி பண்ணப்போ அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக தான் பண்ணுறாங்க. அதனால நமக்கு வந்து இது மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்குதுன்னு போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு எப்படி தெரியுது, ஒரு சேஃபர் ஜோன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் கூட நம்ம ஒர்க் பண்ண போகும்போது ஏன்னா அவங்க நிச்சயமாக நமக்கான ஸ்பேஸை கொடுத்துருவாங்க, அவங்க ஈஸியாகவே இருக்கும் நம்மளுக்கு. ஓகே சார். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த ஒரு ஆக்டருக்கு வந்து ஆப்போசிட் வில்லனா நம்ம பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு மைண்ட்ல ஒரு அந்த மாதிரிலாம் இல்லை. அதான் சொல்கிறேன், வில்லன் அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து நல்ல கேரக்டருங்க பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஆப்போசிட்டு சப்போர்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும், அதில் வந்து சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ் கிடச்சிது அது மாதிரினா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லை அதில் நம்ம என்ன டிஃப்ரெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ண போகும்போது நமக்குமே அந்த கிரவுண்டு என்னன்றது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அந்த கிரவுண்டில் ஓடி இப்போ ஃபுட்பால் கிரவுண்டு கிரிக்கெட்டுன்னா அந்த பிச்சை பற்றி தெரிஞ்சால் தானே ஓரளவுக்கு அந்த நாலேஜ் இருக்கும் நம்ம சர்வைவல் ஆகிறதுக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ண போகும்போது நமக்குமே தெரிஞ்சிடும், ஓகே ரைட் இப்படிலாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும். அப்போ வந்து நம்ம சர்வைவல் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் சொன்னீங்க டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும்ல இந்த மாதிரியான கதாபாத்திரத்துக்குலாம் நான் வெயிட் பண்றேன்ப்பா. அதான் ஹியூமரு ஓரளவுக்கு பண்ணுவேன். ஆனால் வந்து அது வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி பண்ணணும்ல, அது ஒரு பெரிய ரொம்ப சீரியஸான விஷயம். இப்பெல்லாம் டார்க் காமெடின்னு ஒரு விஷயம் இருக்கு, காமெடி அதுவும் பண்ணலாம். அது அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புக்காக பார்த்துட்டு இருக்கேன், அது கிடைச்சதுன்னா சந்தோஷம் தான். ஓகே. இப்போ நீங்கள் சினிமாக்குள்ளே வரும்போதே ஆக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட மட்டும் தான் வந்தீங்களா, இல்லை வந்துட்டு ஆக்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் டேரக்டர் ஆகிட்டு அப்படியே படிப்படியாக ப்ரொடியூசர் ஆகிட்டு அந்த மாதிரி எண்ணங்களோட வந்தீங்களா? எனக்கு இப்போ ஆக்டிங் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு.
ஆனால் அதுக்கான மெனக்கடல் வந்து என்னோட ஃபேமிலி பேக்டப்பில் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ சூழ்நிலை அமைஞ்சது நம்ம பண்ணோம். வெறுமனே ஆக்டிங் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்ப டைரக்டரா உங்களை எதிர்பார்க்க முடியாதா இல்லை, ஃபியூச்சர்ல? வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அதுக்கு வந்து உண்மைக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இது வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்டு நம்ம பண்ணிடலாம். ஏதாவது டவுட்னா கூட நம்ம இது பண்ணலாம். அது அவங்க தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. அது எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் அவங்களுக்கு தான் அது சேரும். அதனால் அது ரொம்ப ரிஸ்கான ஃபீல்டு அது. ஓகே, ஏன்னா நம்ம தமிழ் சினிமாலேயே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டைரக்டர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து எப்படி சார் நீங்க வாய்ப்பு கேட்பீங்களா, இல்ல அவர் கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்களா? நான் எல்லார்கிட்டையுமே போய் கேட்டுட்டு தான் இருக்கேன். எல்லா டேரக்டரும் பெரிய இப்போ நமக்கே தெரியும்ல. இப்போ இந்த டேரக்டர் போனார்னா இந்த டேரக்டர் நமக்கு ஏதாவது ஒரு சேலஞ்சிங்காக ஏதாவது கொடுப்பாங்க நமக்கு. இப்போ சில டேரக்டருங்கெல்லாம் என் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்கும். நம்ம நல்லா வரணும்னு நிறைய டேரக்டருங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கான சூழ்நிலை அவங்களுக்குமே அமையாமல் இருக்கும். நம்ம அதெல்லாம் பொறுமையாக இருந்து பார்த்து நம்ம கேட்க தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைலில் நம்ம ஞாபகம் வச்சுருப்பாங்களான்லாம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம லைட்டாக ஒரு பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு ஓகே ரைட்டு சூழ்நிலை அமைய போகும்போது யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பண்ண படங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு டெடிகேஷனோட ரொம்ப பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் கூட வந்து ஓவரால் அந்த படம் வந்ததுக்கு பிறகு வந்து அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம இந்த சீன் இப்படி நடிச்சிருக்க கூடாது, இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்க கூடாது, அந்த மாதிரி உங்களுக்கு தோண வச்ச ஒரு படம்? ஆமாம், வத்திக்குச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து இன்னும் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். அதை நம்ம பார்க்க போகும்போது ஐயோ விட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, ஓவரால் நாங்க படம் பார்க்கும்போது நாங்க செலிப்ரேட் தான் பண்ணோம். தெரியாது, ஆனா வந்து அது நமக்கு பார்க்க போகும்போது இன்னமும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதே மாதிரி மூவிஸ் பண்ணாம ஷூட்டிங் இல்லாத டைம்ல ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? ஃப்ரீ டைம் சும்மா வீட்டில் இருப்பேன், என் பொண்ணு கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பேன். ப்ளஸ் வந்து ஏதாவது படங்கள் ஏதாவது பார்க்கறது சொல்றது. உங்க பொண்ணு என்ன மாதிரி கிரிட்டிக்? நீங்க பண்ற படங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. ஓகே, ஃபியூச்சர்ல வந்து அவங்களும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க வந்து அலோவ் பண்ணுவீங்களா? அவங்க எல்லாருக்குமே அவங்களோட லைஃப் வாழ்க்கை அது. ஓகே, பிளான் பண்றது கிடையாது. ஓகே, சூப்பர் சார். ஸோ கடை நாங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. டைம் போனதே தெரியல. அவ்வளோ அழகா யதார்த்தமா நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் உங்களை பத்தி தெரிய வந்துச்சு. எலெக்ஷன் மூவி மாதிரியே உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம் சார். நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.